பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து கையோடு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிலைமைகளை மாற்றக்கூடிய ஒரு அமலை பார்க்க போறோம். எல்லாருக்குமே நல்ல நிலைமை நம்ம வாழ்க்கையில வரணும், நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசைகள் இருக்கும். ஆனாலும் நமக்கு எதுவுமே நடக்காதனால நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா, நம்ம தலையெழுத்துல இப்படிதான் எழுதியிருக்காட்டிருக்கு, நம்மளுடைய விதியே இப்படிதான் நட்டிருக்கு, நாம கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே நிறைய நேரங்கள் என்ன நினைச்சுப்போம்னா, அவ்வளவுதான் நமக்கு இவ்வளவுதான் விதிச்சிருக்குன்னு நினைச்சுப்போம். ஆனா அப்படி விதிச்சிருந்தாலும் கூட அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? அல்லாஹ்விற்கு இருக்கு. அல்லாஹ் தான் நாடுபவர்களுக்கு தான் நாடக்கூடிய நேரத்துல எல்லா மாற்றத்தையும் கொடுப்பான். நீங்க இந்த அமலை செய்து பாருங்க. நீங்க ரொம்ப நாளாவே நம்மளுடைய நிலைமையில ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட மாற்றத்தையும் உங்க விதியவே மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிசயத்தையும் இந்த ஒரு விஷயம் நமக்கு நடத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இதுல நம்ம பாத்தீங்கன்னா 3 விஷயங்களை பார்ப்போம். அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா குர்ஆன் ஆயத்து, நம்மளுடைய விதியை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு குர்ஆன் ஆயத்து. இரண்டாவது பாத்தீங்கன்னா இஸ்மு. இந்த இஸ்மை கூறுவதனால நம்மளுடைய நிலைமைகள் மாறுதுன்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா துவா. இந்த துவாவும் பாத்தீங்கன்னா நம் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த மூன்றையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லி கையோட அதை 17 முறை ஓதிக்கொள்ளலாம். இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே ஒரு விஷயத்தை எடுத்து இந்த மாதிரி தான் நம்ம வாஜிஃபாக்கள் கொடுத்து வருகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களே அப்பவே பார்த்து கையோட ஒரு 5 நிமிஷம் அந்த இபாதத்தை செஞ்சுட்டு போனீங்கன்னா, நம்ம எத்தனையோ கேட்குறோம் ஆனால் செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் கேட்ட கையோடவே அதை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த பலனும் நமக்கு கிடைச்சிடும். தெரியாத இபாதத்துகளை நம்ம கையோடு செஞ்சனால நமக்கு சிரமமும் இருக்காமல் இருக்கும். இப்போ அந்த 3 விஷயத்தை பார்க்கலாம். அதில் முதல் ஒன்று என்ன நம்ம சொன்னோம், குர்ஆனுடைய ஆயத்து சொன்னோமா, அது பார்த்தீங்கன்னா 36வது சூறால வரக்கூடிய 82வது வசனமான இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எதை படைக்க அல்லாஹு நாடினாலும் அவன் கட்டளை இடுவதெல்லாம் குன் ஆகிவிடுக என்று என்பது மட்டும்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்த படைக்கணும்னு நானா அவன் கஷ்டப்பட மாட்டான். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஆகிடு அப்படின்னு சொன்னாவே போதும், அது ஆகிவிடும்ட்டு. அப்ப நம்மளுடைய நிலைமைகளும் பாத்தீங்கன்னா மாறணும்னு அல்லாஹ் நாடி விட்டா உடனே மாற சொல்லி அல்லாஹ் கட்டளை விட்டால் அது மாறிவிடும். அதனால நம்மளுடைய சிரமங்கள் நமக்கு தான் அது பெரும் சிரமமாக தெரியலாம், ஆனா அல்லாஹுக்கு அதை மாற்றுவது சிரமம் இல்லை அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தை நீங்க 17 முறை ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல வாங்க சேர்ந்து ஓதிட்டு அடுத்து இரண்டாவதையும் மூன்றாவதையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவதாக ஒரு இஸ்மை பார்க்க போறோம். நம்மளுடைய நிலைமையை மாற்றக்கூடிய இஸ்மு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். இதுதான். இதுல பாத்தீங்கன்னா பிஸ்மின்னு சொல்லி அல்லாஹுடைய பெயர் கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்தது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய 3 இஸ்முக அல்லாஹு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அருளாளன் அன்புடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்முகள். இதுல பாத்தீங்கன்னா இஸ்மே அகலம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. இதை ஓதி கேட்டாவே அந்த துவாக்கள் மறுக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒரு அறிவிப்புல சொன்னதாக வந்துள்ளது. அதனால இந்த இஸ்முகளை ஓதி
நம்மளுடைய நிலைமைகளை வந்து நம்ம சீர்திருத்திக் கொள்ளலாம். இதே 17 முறை ஓதிக்கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த ஒரு துவா இருக்குன்ட்டு, அந்த துவா தான் அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்கல் ஆஃபியா. நீங்க இன்னின்னு சொன்னா நம்மளை மட்டும் சொல்றது, இன்னா அப்படின்னு சொன்னா எல்லாருக்காகவும் ஓதுறது. அதனால நம்ம வந்து இன்னின்னு சொன்னாலும் சரி, இன்னான்னு சொன்னாலும் சரி, நமக்கு அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதனால நீங்க எதை சொன்னாலும் சரி, அது சரிதான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் ஆஃபியாவே கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆஃபியானா என்ன? ஆஃபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அப்போ குழந்தையை கேட்கறது ஒரு ஆஃபியா. செல்வம் இல்லையா, செல்வத்தை கேட்பது ஒரு ஆஃபியா. ஆரோக்கியம் இல்லையா, ஆரோக்கியத்தை கேட்பது ஒரு ஆஃபியா. வேலை இல்லையா, வேலையை கேட்பது ஒரு ஆஃபியா. அப்போ வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா நல்லதையும் நம்ம எதெல்லாம் இல்லைன்னு கேட்குறோமோ அது எல்லாமே ஆஃபியா தான். அப்போ அப்படிப்பட்ட ஆஃபியாவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், எங்கிட்ட எந்த நல்லதெல்லாம் இல்லையோ அந்த நல்லதெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் சொல்கிறோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்திருக்காங்க. இதை வந்து இப்போ நம்ம 17 முறை ஓதிக்கொள்ளலாம். நம்மளுடைய இல்லாத நல்ல விஷயங்களை அல்லாஹ் இதன் மூலமாக கொடுத்து நம்மளுடைய நிலைமையே மாறும். நம்மளுடைய விதி ஏன் மாற மாட்டேங்குதுங்கிறோம், நம்ம கஷ்டம் மாற மாட்டேங்குதுங்கிறனால தான். அப்போ இதை கேட்கும்போது அந்த இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கி வரக்கூடிய நல்லது வரும். அதனால நம்மளுடைய நிலைமை மாறும். இப்போ இதை 17 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஆஃபியா. 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 அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்துல உங்களுடைய நிலைமை மாறுறதுக்காக துவா செய்து கொள்ளுங்க. இதை நீங்க வந்து வளமையாகவே ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. நிறைய பேர் வந்து தொழுகை இல்லாத போது ஓதலாமான்னு கேட்குறீங்க, எந்த நேரத்தில் ஓதணும்னு கேட்குறீங்க. நம்ம திக்ருகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணால் ஓதலாம். அது வந்து காலையிலேருந்து நீங்கள் நைட்டு கூட வந்து படுக்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஓதிட்டு தூங்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த நேரம் வேணால் இந்த வீடியோவை பார்த்தா ஓதிக்கொள்ளுங்க. எப்போ ஞாபகம் வந்தாலும் சரி இதையெல்லாம் ஞாபகம் வச்சு ஓதிக்கொள்ளுங்க. அது இல்லாமல் தொழுகை இல்லாதவர்களும் ஓதிக்கொள்ளலாம், ஒழு தேவையில்லை. இது நம்மளுடைய எல்லா வீடியோக்குமே நம்ம அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். இந்த ஒரு வீடியோக்காக நம்ம இதை சொல்லலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இபாதத்தில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.